இன்றைக்கு உங்க பெரிய சமையல்காரன் பூனை சாமியார் ரெடியா நிக்கேன். கோழிக்கறி, மீன் கறி, பொரிக்கறி எல்லாம் என் கையாலே சுவையாக போகுது. வாங்க இந்த கிச்சன் மாயாஜாலம் ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்றேன். வெங்காயம், தக்காளி, ஆஹா வறுத்த வாசனை செம்மையாக இருக்கு. இப்போ கோழிக்கறி போடுறேன். இந்த குழம்பு கொஞ்சம் பொங்கி சுவை உங்க மூக்குக்குள்ளே நுழையணும். அப்படியே அரோமா கிளப்புது பாருங்க. சரி, கோழிக்கறி வேகிக்கட்டும். இப்போ நான் ஃபிஷ் கறி செய்ய வர்றேன். மீனுக்கு மசாலா தடவி கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு வாசனையோட சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து ஹாஹா இந்த சுவை சாப்பிட்டா தான் வாழ்க்கை சரியாக ஓடும். இதை விட ஃப்ரெஷ்ஷா செய்ய முடியாது. ஆஹா 2 கறியும் ரெடியாச்சு. கோழிக்கறி சூடா கமகமாக இருக்குது. மீன் கறி ஸ்பைசியா மிளகாய் என நிக்குது. என்னதான் சொன்னாலும் இது நான் சமைத்தேன்னு நம்புறது இட்செல்ஃப் ஒரு அற்புதம். சரி, இப்போ ஸ்பெஷல் ஐட்டம் பொரிக்கறி. எண்ணெய் கொஞ்சம் போடுறேன். ஓஹோ கொஞ்சம் இல்ல படலமா போச்சு. ஆனா பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பர்ட். மிளகாய் தூள் கொஞ்சம் போடணும். அடடா கை வழுந்து போச்சு. அண்ணா இது சுவையா வருமோ இல்ல தீயா வருமோ தெரியல. என்னோட கிச்சன் முழுக்க புகை. நானும் என் உயிரும் பார்த்துக்கிட்டு தான் இந்த டிஷ் ரெடி பண்றேன். என்ன ஒரு போராட்டம்னு கேட்காதீங்க. ஆனா கடைசில ஒரு டிஷ் ரெடி. நிறம் மட்டும் டேஞ்சரஸ் ரெட். சுவை எப்படி இருக்கும் தெரியல. ஆனா நானே டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, சாப்பிட்டு பார்க்கிறேன். அடடா நான் சமைத்தே சிக்கிட்டேன். இது பொரிக்கறியா இருக்கேடா இல்ல பெரிய ராக்கெட்டா? நாக்கு தீயா எரிகுது. யாராவது தண்ணி கொடுங்கோ, பால் குடிக்கணும். சரி நண்பர்களே, இன்று பூனை சமையல்காரன் செய்த கறிகளோட டேஞ்ச். அப்பா ஸ்பெஷல் ஃபீஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த தடவைக்கு இன்னும் பெரிய சுவை, இன்னும் பெரிய காமெடி எடுத்து வர்றேன். பார்த்ததுக்கு நன்றி. சமைத்தது நான் தான், சாப்பிடுறது இன்னும் நான் தான்.